ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூப்போல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு காலைல தூங்கிச்சுன்னு ஒரே யோசனை. 2 நாள் குழம்பு வச்சுட்டேன். அதனால் இன்னைக்கு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து ஒன்று சமைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாங்க. இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பச்சைப்பயிறு தான் இன்னைக்கு கடைய போகிறேன். பச்சைப்பயிறு குழம்பு, இந்த பாசிப்பயிறு இருக்கு பாருங்கள், இந்த இதுதான் இன்னைக்கு நான் குழம்பு செய்ய போகிறேன். மதிய சாப்பாட்டுக்கு தான், ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் கல் இருக்கும். அதனால் தனியாக நம்ம எந்த அளவு போடுறோமோ அந்த அளவு எடுத்துட்டு கல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் பலசரி சாமான் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, கிராசரி ஐட்டம் வாங்கிட்டு வரீங்கன்னா அதை ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். நான் இந்த வாட்டி அப்படி போடாமல் விட்டுட்டேன். அதனால தான் சமையல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கல் இருக்கும். பார்க்குற பயிர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கல் இருக்கும். சுத்தம் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே குக்கரில் போடணும். நான் இப்போ சமைக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலில் தான் இப்போ நான் சமைக்க போகிறேன். நம்ம இதில் தேவையான பொருட்கள்லாம் இதில் நம்ம சேர்த்துருவோம். தக்காளி கழுவி வச்சுட்டேன். இன்னொரு வாட்டி கூட கழுவி தந்துடலாம். நான் தக்காளி 2 எடுத்திருக்கேன். 2 தக்காளி போட்டால் போதும். தக்காளி இந்த மாதிரி நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை எடுத்துடணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துடுச்சு. இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் முட்டை. கொஞ்சம் தண்ணி விட்டு நம்மகிட்ட இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், அதுதான் 1 ஸ்பூன் போட்டப்போ. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். வேறு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். அவ்வளோதான். இது இப்படி ஒன்றா கலக்க வேண்டியதான். சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து வடிச்சுட வேண்டியதான். ஒரு நேரம் குக்கரில் செய்வேன் சாப்பாடு. மேக்ஸிமம் சட்டியில் தான் செய்வேன். இன்னைக்காவது ஒரு கதை குக்கரில் பண்ணுவேன். அப்படி வடிச்சாச்சு. ஆனால் காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு தெரியுமாங்க? வாங்க பார்க்கலாம். சூப்பரான சத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். அப்புறம் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி வாங்கி வச்சு இது 2வது டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணேன், அது ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்ச அரிசி கொஞ்சம் இருந்துச்சு. சரி, இதை போட்டு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ 2வது தடவை வச்சுருக்கேன். வாங்க கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கருப்பு கவுனி கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க, அப்படியே வைலட் கலரில் இருக்குது. இப்போ அது எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு. நல்லா வெந்துச்சு. இது கூட இன்னொரு பொருள் சேர்க்கணும். அதை உங்களுக்கு சேர்க்கும் போது காமிக்கிறேன் பாருங்க. இப்போதைக்கு அப்படியே மூடி இருக்கட்டும். இது பாருங்க, நைட்டு கழுவி வச்ச பாத்திரம். அது இன்னும் எடுத்து வைக்கவே இல்லை.
இந்த குக்கரில் வந்து முட்டையை வேக வச்சுருவோமா. இதெல்லாம் கீழே வச்சாதான் நமக்கு அடுத்து வேலையாகும். முட்டை வந்து நான் எப்படி வேக வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து இப்படியே வேக வச்சிட மாட்டேன். இதை வந்து கழுவுவேன். நம்ம எத்தனை முட்டை போட போகிறோமோ அதை வந்து ஒன்று ஒன்றா கழுவிட்டு தான் வேக வைப்பேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இப்படி கழுவிட்டு தான் வந்து வேக வைப்பேன். இந்த முட்டையை வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இன்னைக்கு தண்ணி வர நாள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பார்த்தீங்கன்னா வர்றதே கலங்களாக தான் வருது. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா வர மாதிரி இருக்குது. குடிக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மினரல் வாட்டர் தான் வாங்கி வச்சுருக்கோம், கேன் வாட்டர். இது வந்து சமைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். தண்ணி கலங்கல வரனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, குடம்பானையெல்லாம் ரொம்ப அழுக்காகும். அவ்வளோதான். இப்போ இன்னும் தண்ணி பிடிக்க வேண்டியதான். முட்டைக்கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இந்த சட்டியில தான் போட்டிருந்தேன் பொரியல் பண்ணுறதுக்காக. என்ன ஆகி போச்சுன்னா, லைட்டாக கருகின மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் அப்படியே அடுப்பை மட்டும் போட்டு தண்ணி பிடிச்சி போயிட்டேன். வரதுக்குள்ள பார்த்தா இங்கே பாருங்க அப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கருகிடுச்சு. அதனால் இதை வந்து அப்படியே மேலாப்பில் மட்டும் இதை எடுத்து போட்டுட்டு வேற சட்டியில் மாற்றி வச்சிருக்கேன். இப்போ சூப்பராகிடுச்சு. முட்டைக்கோஸ் பொரியலும் தயாராகிவிட்டது. இந்த பாருங்க, ஃபுல்லாக தண்ணியாக கொட்டி கிடக்குங்க. இப்போ வந்து நம்ம கவுனி அரிசி கஞ்சியை குடிச்சு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த தட்டு வந்து பிரதீபாக்கு போதுமா, அதனால அப்படியே வச்சுட்டு போயிடுச்சு. தோசை இட்லினா உள்ள இறங்குது பிள்ளைங்களுக்கு. கஞ்சினா வந்து இறங்க மாட்டேங்குது, சுடு கஞ்சினா. என்ன பண்றது, நம்ம துவையில் அரைக்கலாம்னு அரைச்சேன், கொஞ்சம் லைட்டா தண்ணி அதிகமாயிடுச்சு போல. அதுக்கப்புறம் கொஞ்சமா வெள்ளைப்பூடு ஊறுகாய் வச்சுக்கலாம். எனக்கு ஊறுகாயிலே ரொம்ப பிடிச்ச ஊறுகாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்பூடு ஊறுகாய் தான். வேற என்ன இருக்குது சைட் டிஷ்? வேறு மாம்பழம் இருக்குது, ஆனால் மாம்பழத்தை வேண்டாம், மத்தியானம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ குடிச்சு பார்க்கவா எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்ம டேஸ்டாக இருக்கு, அருமையாக இருக்கு. தேங்காய் பால் ஊற்றின பார்த்தீங்களா, அது வந்து சூப்பராக இருக்கு. நிஜமாவே சொல்றேன், சூப்பர் டேஸ்டா இருக்கு. கைலாஷ், இந்த இவனை கைலாஷ கூப்பிட்டேங்க. ஏய், நீயும் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்றா. இந்த கஞ்சி செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நான் வந்து எப்படி செஞ்சேன்னா, நைட்டே வந்து ஊற போட்டுக்கிட்டேன். இது வந்து ஒரு 7-8 மணி நேரம் ஊறினாதான் வந்து நல்லா இருக்கும் இந்த அரிசி வந்து, இந்த கஞ்சி வந்து.
இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா வந்து நைட்டே வந்து இப்போ நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே நீங்கள் ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு நைட் படுக்கும்போது ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து நல்லா கழுவி குக்கரில் வந்து சேர்க்கணும். நல்லா பெரிய குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு தண்ணி கூட கொஞ்சம் வைக்கிறனால சின்ன குக்கர்லாம் வச்சோம்னா வந்து ஃபுல்லாக வெளியே ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பெரிய குக்கரில் வச்சுக்கோங்க. அரிசி கழுவி குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும். நம்ம சாதத்துக்குலாம் வைக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு செம்பு இல்லை 1.5 செம்பு கூட நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த அரிசிக்கு வந்து தண்ணி நிறைய இழுக்கும். நம்ம வந்து சாப்பாட்டு அரிசிலாம் வந்து டக்குன்னு வெந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த மாதிரி வேகாது. தண்ணி அதுக்கு நிறைய இழுக்கும். அதனால வந்து தண்ணி கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு சேர்க்கறத விட 1.5 செம்பு தண்ணி இதுக்கு அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது வேகிறதுக்கும் நம்ம அந்த தண்ணியாக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். விசில் வந்து ரொம்ப விசில் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே ஊற்றிடும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு விசில் வந்த உடனேவும் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சுன்னா போதும். நல்லா சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறமா தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காவை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பால் எடுத்து அப்படியே வந்து நம்ம இந்த கஞ்சியோடு சேர்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். வேறு எதுவுமே நான் போடலை. வேறு எதுவும் போட்டு செய்கிறதுனா செய்யலாம். நான் வந்து இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. இதுவே லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ. நம்ம வந்து நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் அடுத்து வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. க்ளீன் பண்ணிட்டு பொடிக்கு கொஞ்சம் வறுக்க வேண்டிய வேலை இருக்குது. அதை வந்து பார்க்கணும். வெயில் சரியான வெயிலாக வேறு இருக்குது. வெளியில் எங்கேயும் போக முடியாது நம்ம. அதுக்கு பெசாட்டுக்கு வீட்டில் உட்காந்து இந்த வறுக்கிற வேலையாவது இன்றைக்கி முடிச்சு விட்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். மறுபடியும் நம்ம வேறு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பூப்போல சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.